அன்பார்ந்த இறை மக்களே, லூக்கா எழுதிய நற்செய்தி 12 இறைவார்த்தைகள் 16 முதல் 21 முடிய. இருங்க எல்லாரும் எடுத்தாச்சிங்களா? எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக வாசிப்போம். எல்லாரும் எடுத்தாச்சிங்களா? அவர்களுக்கு அவர் ஓர் உவமையை சொன்னார். செல்வனாயிருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளைபொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன. நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலியே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவை ஆகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய நோய் எது? பேராசை, பணாசை. நான் கேட்ட கேள்வி புரிஞ்சுங்களா? மிகப்பெரிய நோய், அதாவது இந்த மனித உடலை பாதிக்கின்ற பல வகையான நோய்கள் இருக்கு இல்லைங்களா? அதில் மிகப்பெரிய நோய் கேன்சர் இல்லைங்களா? மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு சில நோய்களுக்கு மருந்து இருக்கிறது, மருத்துவம் மூலமாக குணமாக்க முடியும். அதே போல ஒரு சில நோய்கள் மருத்துவர்களால் குணமாக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கை அனுபவங்கள், குடும்ப அனுபவத்தின் மூலமாக நமக்கு ஒரு தனிப்பட்ட அனுபவம் இருக்கும் இல்லைங்களா? என்னுடைய குடும்பத்தில் ஒரு சில நோய்கள் மூலமாக பாதிக்கப்பட்டு இறந்தவர் இருப்பார்கள் இல்லைங்களா? அந்த ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு சில நோய்கள் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு நோயாக இருக்கின்றது இல்லைங்களா? இந்த நோய்கள் அனைத்துமே எங்கு வருகிறது? நம்முடைய உடலுக்கு. அதாவது இந்த மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது இந்த நோய்கள் அனைத்துமே மனிதன் உடலை பாதிக்கின்றது. இந்த மனித உடல், இந்த உடலில் இருந்து உயிர் பிரிந்தால் இந்த மனித உடல் யாருக்கு சொந்தமானது? யாருக்கு சொந்தமானது? கடவுளுக்கா? மண்ணிற்கு. இந்த உடலில் உயிர் இருக்கின்ற வரை இந்த உயிரானது யாருக்கு சொந்தம்? இறைவனுக்கு, கடவுளுக்கு சொந்தம். எப்பொழுது இந்த உயிர் இந்த உடலை விட்டு பிரிகிறதோ அப்போது முதல் இந்த உடல் யாருக்கு சொந்தமானது? மண்ணுக்கு சொந்தமானது. அப்படி என்றால் இந்த உலகில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது என்னுடைய உயிர் இந்த உடலை விட்டு பிரிவதற்கு முன்பு உள்ள அந்த ஆன்மா யாருக்கு சொந்தமானது? கடவுளுக்கு சொந்தமானது. உடல் மண்ணுக்கு சொந்தமானது, ஆன்மா கடவுளுக்கு சொந்தமானது. பிரியமானவர்களை நாம் பார்த்தோம், இந்த உடலை பாதிக்கின்ற பல வகையான நோய்களை பார்த்தோம். அதே போல விண்ணுலகிற்கு சொந்தமான, கடவுளுக்கு சொந்தமான இந்த ஆன்மாவை பாதிக்கின்ற மிகப்பெரிய ஒரு நோய் இருக்கிறது என்று சில ஆன்மீக குருக்கள் சொல்லுகிறார்கள். அந்த நோய் என்ன தெரியுமா? என்னவா இருக்கும்? ஆன்மாவை பாதிக்கின்ற மிகப்பெரிய நோய் மனநோய் இருக்கு, வேற பாவம் இருக்கு, கடவுளை விட்டு விலகிய பொருள் இல்லைங்களா? பல வகையான ஆன்மீக நோய்கள் இருக்கிறது என்று ஆன்மீக குருக்கள் சொல்லுகிறார்கள். மிக சிறப்பாக அவர்கள் சொல்வது என்னவென்றால், நாத்திகம் கிடையாது, பாவம் கூட இல்லை, ஆனால் கடவுளை மறந்து வாழ்வது தான் மிகப்பெரிய ஒரு ஆன்மீக நோய் என்று யார் சொல்லுகிறார்கள்? ஆன்மீக குருக்கள். நாத்திகம் இல்லை, பாவம் கூட இல்லை, ஆனால் கடவுளை மறந்து வாழ்வது தான் மிகப்பெரிய ஆன்மீக நோய் என்று ஆன்மீக குருக்கள் சொல்லுகிறார்கள். இன்றைய மனிதன் வாழ்கின்ற பொழுது கடவுள் இல்லை என்று சொல்வதில்லை. என்ன சொல்றதில்ல? கடவுள் இல்லை என்று சொல்வதில்லை. மாறாக கடவுள்
தேவையில்லை என்று தான் சொல்லுகின்றான். கடவுளுடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொல்வதை விட கடவுள் எனக்கு தேவையில்லை, நான் வாழ்கின்ற பொழுது இந்த வாழ்க்கையில் எனக்கு கடவுள் தேவையில்லை என்று தான் மனிதன் சொல்லுகின்றான். பிரியமானவர்களே, கடவுள் மனிதனை மறந்து விட்டாரா? இல்லை, மனிதர்களாகி நாம் தான் கடவுளை மறந்து விட்டோம். எரேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 32வது இறைவார்த்தை. எரேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 32வது இறைவார்த்தை. ஒரு கன்னிப்பெண் தன் நகைகளை மறப்பாளோ? மணப்பெண் தன் திருமண உடையை மறப்பதுண்டோ? என் மக்களோ என்னை எண்ணிருந்த நாள்களாய் மறந்து விட்டார்கள். பாருங்க, கடவுள் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக எரேமியா இறைவாக்கினர் வழியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பற்றி எவ்வளவு தெளிவாக அந்த இறைவாக்கினர் வழியாக சொல்லுகின்றார்கள் இல்லைங்களா? கன்னிப்பெண் நகைகளை மறப்பாளோ, மணப்பெண் திருமண உடையை மறப்பதுண்டோ? ஆனால் என் மக்கள் சொல்றது யாரு? நானும் நீங்களும், நம் அனைவருமே யாரை மறந்து விட்டோம்? ஆண்டவரை மறந்து விட்டோம், கடவுளை மறந்து விட்டோம் என்று யார் சொல்றாரு? கடவுளைத்தான் சொல்லுகின்றார். கடவுள் மனிதனை மறக்கவில்லை, நாம் தான் கடவுளை மறந்து விட்டோம் என்று இன்றைய நாளில் கடவுள் நமக்கு இந்த இறைவாக்கினர் வழியாக நினைவுபடுத்துகின்றார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது மனிதன் கடவுளை மறப்பதற்கான எத்தனையோ காரியங்கள் இருக்கு இல்லைங்களா? ஒரு சில காரியங்களை பற்றி தான் நாம் இங்கு சிந்திக்க போகின்றோம். ஒன்று, உலக ஆசைகள் கடவுளை மறக்க செய்கின்றன. என்னது? உலக ஆசைகள் கடவுளை மறக்க செய்கின்றது. இந்த உலக ஆசைகள் என்று சொல்லுகின்ற பொழுது பணம், பதவி, புகழ். பணம், பதவி, புகழ். நம் ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்கள், சமூக வலைதளங்கள், சமூக ஊடகங்கள் பார்க்கின்ற பொழுது பணத்திற்காக, பதவிக்காக, புகழுக்காக கொலை செய்கின்ற மனிதர்கள். எனக்கு எப்படியாவது பணம் கிடைக்க வேண்டும், எனக்கு எப்படியாவது புகழ் கிடைக்க வேண்டும், எனக்கு எப்படியாவது பதவி கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு, சுயநலத்தோடு மனிதன் எதையும் செய்ய துணிந்து கொண்டிருக்கின்றான், துணிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அவ்வாறு இருக்கின்ற பொழுது எதையும் செய்ய தயாராக இருக்கின்றான். எதற்காக? பணத்திற்காக, பதவிற்காக, புகழுக்காக. பிரியமானவர்களே, இந்த பணம், பதவி, புகழ் வைப்பது தவறு என்று நான் சொல்லவில்லை. மாறாக எப்பொழுது இந்த பணம், பதவி, புகழ் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில் இறைவனின் இடத்தை எடுக்கின்றதோ அப்பொழுது இந்த பணம், பதவி, புகழ் இவை அனைத்துமே தவறாக மாறிவிடுகின்றது. மனிதன் இதை பற்றி சிந்திக்கின்ற பொழுது, முழுமையாக இவற்றில் மூழ்கும் போது கடவுளை பற்றி சிந்திப்பதற்கோ, கடவுளை பற்றி மனதில் நினைப்பதற்கோ அது போன்ற ஒரு மனநிலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் இல்லைங்களா? இந்த பணம், பதவி, புகழ் தவறில்லை. மாறாக எப்பொழுது இவை அனைத்தும் மனிதன் கடவுளுடைய இடத்தை எடுத்து மாற்றுகிறதோ அப்பொழுது இவை அனைத்தும் தவறாக மாறிவிடுகின்றது. ஒரு ஏழை மனிதன் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து தேவாலயத்திற்கு சென்று திருப்பலியில் பங்கெடுப்பார். அதே போல வீட்டுக்கு வந்தவுடனே மாலை நேரங்களில், இரவு நேரங்களில் குடும்பமாக ஒன்று சேர்ந்து கணவன், மனைவி, பிள்ளைகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஜெபமாலை சொல்வார்கள், இறைவார்த்தை வாசிப்பார்கள். சில நாட்கள் கடந்த பிறகு இந்த மனிதனுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கின்றது. வேலை வாய்ப்பு கிடைத்தவுடனே இந்த மண்ணுடைய செயல்கள் சிறிது வித்தியாசமாகிறது. தினமும் அதிகாலையிலிருந்து என்ன செஞ்சார் இவரு? தேவாலயத்திற்கு சென்று திருப்பலியில் பங்கெடுத்தார். அதே போல வீட்டில் வந்து குடும்ப ஜெபம் செய்தார்கள், ஒன்றாக சேர்ந்து திருவிவிலியம் வாசித்தார்கள். இந்த வேலை வாய்ப்பு கிடைத்தவுடனே இதில் சிறிது மாற்றங்கள் ஏற்படுகிறது. இந்த ஜெப வாழ்வில் சில குறைவு ஏற்படுகின்றது. இன்னும் ஒரு சில மாதம் கடந்த பிறகு இந்த மனிதனுக்கு பதவி உயர்வு கிடைக்கின்றது,
பதவி உயர்வு கிடைத்த உடனே தேவாலயம் அரிதானது. மாசத்துக்கு ஒரு முறை 2 முறை எங்க போவாரு? ஆலயத்துக்கு போவாரு. அங்கு திருப்பலி பங்கெடுப்பாங்க. மாசத்துக்கு 1 முறை 2 முறை குடும்பமா ஒன்று சேர்ந்து ஜெபம் சொல்லுவாங்க. ஏன் இவருக்கு நேரமில்லை? ஏன்னா உயர்ந்த ஒரு பதவி இருக்கு இல்லைங்களா? இன்னும் சில மாதங்கள் முடிந்த பிறகு இந்த மனிதனுக்கு செல்வம் மிகுதியானது. செல்வம் மிகுதியான போது கடவுளை சுத்தமாக முழுமையாக மறந்து விட்டார். கடவுளை பற்றி சிந்திப்பதற்கோ ஜெபம் செய்வதற்கோ நேரமில்லை. அவ்வாறு சில மாதங்கள் கடந்து செல்கின்ற பொழுது இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நோய் வருகிறது. மனித உடல் அந்த வேதனையை சகிக்கக்கூடிய, வேதனையை தாங்கக்கூடிய ஒரு சக்தி இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த மனிதன் கடவுளை பார்த்து கேட்கின்றான், கடவுளே நீ எங்கே சென்று விட்டாய்? என்னுடைய வாழ்க்கையில் இருந்து, என்னுடைய வாழ்வில் இருந்து ஏன் நீ என்னை விட்டு பிரிந்து சென்றாய்? ஏன் எனக்கு இவ்வளவு துன்பங்கள், சோதனைகள், வேதனைகள் நீ எனக்கு தருகிறாய் என்று இந்த மனிதன் கடவுளை பார்த்து கேட்கின்றான். உண்மையில் என்ன நடந்தது? மனிதன் தான் கடவுளை விட்டு பிரிந்து சென்றான். கடவுள் எங்க இருக்கின்றார்? அங்கே தான் இருக்கின்றான். மனிதன் படிப்படியாக கடவுளை விட்டு பிரிந்து கொண்டே செல்கின்றான். அதுதான் பிரியமானவர்களே, இந்த உலக ஆசைகள் மனிதன் என்ன செய்கிறது? கடவுளிடமிருந்து பிரித்து விடுகிறது. இந்த உலக ஆசைகள், முதலாவது என்னது? உலக ஆசைகள் மனிதனை கடவுளிடமிருந்து பிரிக்கின்றது. இரண்டாவது, தன்னம்பிக்கை அதிகரித்து அகந்தை வளருதல். அது தன்னம்பிக்கை அதிகரித்து அகந்தை வளருதல். நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது இறை வார்த்தை. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5வது இறை வார்த்தை. முழு மனதோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. போதும். என்ன சொல்றாங்க? உன் முழு மனதோடு ஆண்டவரை சார்ந்து, ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. இங்க கவனித்து பாருங்கள், இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் மனிதன் முழு மனதோடு கடவுளை நம்புவதை விட்டு விட்டான். எப்பொழுது இந்த பணம், பதவி, ஆசைகள் என்னுடைய உள்ளத்தில், என்னுடைய குடும்பத்தில் கடந்து வருகின்றதோ அப்பொழுது கடவுளை நம்புவதை விட்டு தன்னுடைய சொந்த அறிவாற்றலை நம்புவதை அவன் அதிகமாக செய்கின்றான் இல்லைங்களா? இறைவார்த்தை எவ்வளவோ தெளிவாக சொல்கிறது, நீ என்னத்தான் இருந்தாலும், எந்த பதவியில் இருந்தாலும், எவ்வளவு பணம், செல்வம் அனைத்தும் இருந்தாலும் கடவுளை முழுமையாக நம்பியிரு, உன்னுடைய அறிவாற்றலை சார்ந்து நிற்காது என்று கடவுள் சொல்லுகின்றார். ஆனால் மனிதன் அதை தலைகீழாக மாற்றிவிட்டான். கடவுளை மறந்து விட்டான், தன்னுடைய சொந்த அறிவாற்றலை சார்ந்திருக்கின்றான். மனிதன் சொல்லுகின்ற வார்த்தை எல்லாமே நான் செய்து, என்னுடைய புத்திசாலித்தனமாக நான் செய்து, நான் கஷ்டப்பட்டு உழைத்த பணம், நான் கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் இல்லைங்களா? எல்லாமே நான் 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 என்று சொல்கின்ற பொழுது, மனிதனுடைய வாழ்க்கையில் நான் என்ற இந்த வார்த்தை உயர்கின்ற பொழுது கடவுள் என்ற வார்த்தை சிறிதாகி விடுகின்றது இல்லைங்களா? அப்பொழுது இவ்வாறு வாழ்கின்ற போது மனிதனுடைய வாழ்க்கையில் கடவுளை பற்றி சிந்திப்பதற்கோ, கடவுளை பற்றி மனதில் நினைப்பதற்கோ நேரம் இல்லாமல் போகிறது. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடவுள் எனக்கு தேவையில்லை என்ற ஒரு சிந்தனை மனிதனுடைய வாழ்வில் கடந்து வருகின்றது. அப்போது என்ன முடிவு செய்கிறான்? கடவுள் எனக்கு தேவையில்லை, என்னுடைய சொந்த அறிவாற்றல் மட்டும் எனக்கு போதும் என்ற மனப்பான்மை வருகிறது. அப்போது இதுதான் கடவுளை மறப்பதற்கான ஒரு மிகப்பெரிய காரணம். மூன்றாவது, பாவ வாழ்க்கை கடவுளை மறக்க செய்கின்றது. என்ன வாழ்க்கை? பாவ வாழ்க்கை. எசையா புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தை. பாவ வாழ்க்கை கடவுளை மறக்க செய்கின்றது. உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கி உள்ளன. உங்கள் பாவங்களே
அவர் செவி சாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன. பார்த்தீங்களா, நம்முடைய தீச்செயல்கள் மூலமாக எனக்கும் கடவுளுக்கும் இடையே இருந்த அந்த உறவானது பிரிந்து விடுகிறது. என் குடும்பத்தில் தீச்செயல்கள் பாவங்கள் அதிகமாக இருக்கின்ற பொழுது என்னுடைய குடும்பத்திற்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள அந்த அன்பு, அந்த உறவானது பிரிந்து விடுகின்றது. மனிதன் பாவத்தில் வாழ்கின்ற பொழுது, பாவ செயல்கள் செய்கின்ற பொழுது, தவறான பழக்க வழக்கங்கள் செய்கின்ற பொழுது மனிதன் எங்கிருந்து பிரிந்து விடுகின்றான்? கடவுளிடமிருந்து பிரிந்து விடுகின்றான். நம் திருவிழத்தில் இருக்கின்ற போது எத்தனையோ பல வகையான உதாரணங்கள், எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றது. தாவீது அரசனுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும் இல்லைங்களா? தாவீது அரசன் தன்னுடைய வாழ்க்கையில் விபச்சாரம் செய்தான். அந்த விபச்சாரத்தை மூடி மறைப்பதற்காக கொலை செய்தான் இல்லைங்களா? தான் செய்த அந்த பாவத்தை மூடி மறைப்பதற்காக விபச்சாரம் செய்தான். அந்த விபச்சாரத்தை மறைப்பதற்காக கொலை செய்தான். பாவத்திற்கு மேல் பாவம் செய்து செய்து அவன் கடவுளிடமிருந்து பிரிந்து சென்றான். நம்முடைய குடும்பத்தில் எடுத்து பாருங்க, சின்ன சின்ன குழந்தைங்களா ஏதாவது தவறு செய்த என்ன பண்ணுவாங்க? யார் அடிக்கிறாங்களோ, அப்பா அடிச்சா அம்மா கிட்ட ஓடி போயிடுவாங்க, அம்மா அடிச்சா அப்பா கிட்ட ஓடி போயிடுவாங்க. அப்படியே முகத்தை பார்க்க பயப்படுவார்கள் இல்லைங்களா? இந்த செயல் தொடர்ந்து வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை இதே போலதான். பாவம் ஒன்றின் பின் ஒன்றாக தொடர்ந்து செய்கின்ற பொழுது அந்த மனசாட்சி, அந்த குற்ற உணர்வு, அந்த பாவ உணர்வு என்னிடமிருந்து விலகி செல்கிறது. அவ்வாறு என்னிடத்தில் நான் செய்கின்ற செயல் பாவம் என்று எனக்கு தெரியவில்லை என்றால், அந்த பாவ உணர்ச்சி, அந்த மனசாட்சி இல்லை என்றால், நான் செய்கின்ற செயல் பாவம் என்று தெரியாமல் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பேன். அவ்வாறு பாவத்தில் இந்த தவறான வாழ்க்கையில் வாழ்கின்ற பொழுது என்ன நடக்குது? என்ன நடக்கும்? எனக்கும் கடவுளுக்கும் இடையில உறவு பிரிந்து விடுகிறது. மனிதன் கடவுளை மறந்து விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். நான்காவது, துன்பங்கள் மற்றும் சோதனைகள் கடவுளை மறக்க செய்கின்றன. நான்காவது என்ன? துன்பங்கள் மற்றும் சோதனைகள் கடவுளை மறக்க செய்கின்றன. முதலாவது என்ன? உலக ஆசைகள் கடவுளை மறக்க செய்கின்றன. இரண்டாவது, தன்னம்பிக்கை அதிகரித்து ஆணவம் அல்லது அகந்தை வளரும் போது கடவுளை மறக்க செய்கின்றது. மூன்றாவது, பாவங்கள் மூலமாக மனிதன் கடவுளை மறந்து விடுகின்றான். நான்காவது, துன்பங்கள் சோதனைகள் கடவுளை மறக்க செய்கின்றன. அன்பார்ந்தவர்களே, இந்த திருவிவிலியம் தொடக்கம் முதல் இறுதி வரை என்ன சொல்லுது? கடவுள் நம்மை அன்பு செய்கின்றார். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சொல்லுகின்ற ஒரே ஒரு சிந்தனை, சொல்லுகின்ற ஒரே ஒரு மைய செய்தி என்னவென்றால், கடவுள் நம்மை அன்பு செய்கின்றார். இந்த திருவிவிலியத்தை எடுத்து வாசித்து பாருங்க. நம்ம எத்தனையோ மிகப்பெரிய ஒரு காதல் கவிதை இங்க இருக்கு. யாரு? கடவுள் எழுதுகின்ற மிகப்பெரிய ஒரு காதல் கவிதை இல்லைங்களா? மகனே மகளே, நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று. அதே போல திருவிவிலியத்தில் பல இடங்களில் நாம் பார்க்கின்றோம், நான் உன்னை அன்பு செய்கிறேன், நீ எனக்கு உரியவன், அதே போல நீ என்னுடையவன், நான் உன்னோடு இருப்பேன், உனக்கு முன்பும் உனக்கு பின்பும் நான் உன்னை வழி நடத்துவேன். வேற என்ன இருக்கு? நான் உன் பெயரை உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளேன், நீ எனக்கு உரியவன். வேற? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று பல்வேறு வகையான ஆறுதல் தருகின்ற இறை வார்த்தைகள் இருக்கிறது இல்லைங்களா? அவ்வாறு பல வகையான ஆறுதல் தருகின்ற இறை வார்த்தை இருக்கின்ற பொழுது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் கடவுள் எனக்கு இந்த சோதனைகள், துன்பங்கள், துயரங்கள் எனக்கு தருகின்றான்? கேள்வி வருது இல்லைங்களா? என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பொழுது நான் மிக அதிகமாக அன்பு செய்த என்னுடைய அம்மா இறந்து விடுகின்றார். நான் ஒவ்வொரு நாளும் என் அம்மாவிற்காக நான் திருப்பலியில் சென்று திருப்பலி ஒப்பு கொடுத்தேன். அவருக்காக பல தியான இயந்திரங்களில் சென்று நான் அவர்களுக்காக ஜபம் செய்தேன், பல தியாகங்கள் செய்தேன். அவ்வாறு இருக்கின்ற பொழுது ஏன் என்னுடைய அம்மாவை கடவுள் குணப்படுத்தவில்லை? ஏன் என்னுடைய மகளை
ஏன் என்னுடைய பெற்றோரை, ஏன் என்னுடைய குழந்தைகளை இந்த உலகத்திலிருந்து, என்னிடமிருந்து, என்னுடைய குடும்பத்திலிருந்து கடவுள் பிரித்து விட்டார் என்று சில கேள்விகள் வருதுங்க இல்லையா? நம்முடைய குடும்பத்தில் ஏற்படுகின்ற அந்த வேதனைகள் இல்லைங்களா, என்னுடைய குடும்பத்தில் பிரிவுகள் ஏற்படுகின்ற பொழுது என்னுடைய உள்ளத்தில் வருகின்ற ஒரு சில கேள்விகள். ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாக எங்களது பங்கு கோயிலில் திருவிழா வந்தபோது மக்கள் எல்லாரையும் கோயிலுக்கு வராங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக நான் ஒவ்வொரு வீடாக போய் ஒவ்வொரு வீடாக என்ன பண்ணுவேன், செக் பண்ணுவேன். பங்கு சமையறங்க பூசை வைப்பார். இந்த கிராமம் இல்லைங்களா, கிராமத்தில் எல்லாரையும் தேவாலயத்துக்கு வாங்க, கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்வதற்காக நான் என்ன பண்ணுவேன்னா ஒவ்வொரு வீடாக போய் 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 வீடை திறந்து பார்த்து அவங்க எல்லாரையும் தேவாலயத்துக்கு அனுப்புவேன். அப்படி அனுப்புகின்ற பொழுது ஒரு பாட்டி திண்ணை இருக்கு இல்லைங்களா, திண்ணையில் அமர்ந்திருக்கிறாங்க. நான் சொன்னேன், பாட்டிமா ஏன் பாட்டிமா கோயிலுக்கு போகாமல் இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். பாட்டி சொன்னாங்க, அட போங்க சாமி, உங்களுக்கு என்ன வேற வேலை பொழப்பு இல்லை. நான் அப்போ கேட்டேங்க, ஏன் பாட்டிமா இப்படி சொல்கிறீங்க? இந்த பாட்டிமா சொன்ன ஒரு காரணம், அந்த பாட்டிக்கு ஒரே ஒரு மகன், அந்த ஒரே ஒரு மகனுக்கு ஒரு வகையான நோய். அந்த நோய் என்ன பண்ணுறாங்க, பல மருத்துவரிடம் செல்லுகின்றார். பல மருத்துவர்கள் அந்த நோயை குணமாக்க முடியவில்லை. இந்த குணமாக்காத காரணத்தில் அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் தினமும் நான் திருப்பள்ளிக்கு போனேன், காலையில் எழுந்து சாப்பிட்டாம நான் திருப்பள்ளியில் பங்கெடுத்தேன், நான் எல்லா புனிதர்கிட்டையும் நான் ஜபம் செய்தேன். ஏன் என் கடவுள் என் ஜபத்தை கேட்கல? ஏன் என் மனிதனை கடவுள் மீட்கவில்லை? ஏன் என் மகனை கடவுள் குணப்படுத்தவில்லை என்று கேள்விகள் கேட்கின்றார். நான் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அந்த பாட்டியை மறுபடியும் சொன்னேன், நானே பாட்டியை கூட்டிட்டு வந்தேன். பிரியமானவர்களே, வாழ்க்கையில் இன்னல்கள், வேதனைகள், துயரங்கள் வருகின்ற பொழுது, என்னுடைய வாழ்வை பாதிக்கின்ற பொழுது என்னுடைய உள்ளத்தில் வருகின்ற கேள்வி, ஏன் கடவுள் என்னை மறந்து விட்டார்? இவ்வாறு வருகின்ற கேள்விகள் கடவுள் மீதுள்ள நம்பிக்கையை குறைத்து விடுகிறது இல்லைங்களா? இது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது மனிதனுடைய வாழ்க்கையில் கடவுள் மீதுள்ள இந்த நம்பிக்கை குறைந்து விடுகிறது. அவ்வாறு நம்பிக்கை குறைந்து விடுகின்ற பொழுது மனிதன் என்ன செய்கின்றான்? கடவுளை மறந்து விடுகின்றான். கடவுள் எனக்கு தேவையில்லை, என்னுடைய குடும்பத்திற்கு நல்லது செய்யாத, என்னுடைய வேலைக்கு வெற்றியை தராத கடவுள் எனக்கு தேவையில்லை என்ற ஒரு சிந்தனையில் வாழ்ந்து வருகின்றான். 5வது, ஆன்மீக வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அலட்சியம் கடவுளை மறக்க செய்கின்றன. எந்த வாழ்க்கையில்? ஆன்மீக வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அலட்சியங்கள் கடவுளை மறக்க செய்கின்றன. யோவான் எழுதின செய்தி 15ஆம் அதிகாரம் 4வது இறை வார்த்தை. யோவான் எழுதின செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தை 4. நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கொடி திராட்சை செடி இணைந்து இருந்தால் அன்றி தானாக கனி தர இயலாது. பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து மிக அழகாக தெளிவாக சொல்லுகின்றார், நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் யாரோடு இணைந்திருக்க வேண்டும்? கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும். ஆனால் இன்று மனிதன் செய்கின்ற செயல் என்ன? கடவுள் நம்மோடு இணைந்து இருப்பதற்காக, நம்மோடு சேர்ந்து வாழ்வதற்காக ஒவ்வொரு நாளும் ஆசைப்படுகின்றார். ஆனால் மனிதன் கடவுளோடு இணைந்து வாழ்வதற்கு தயாராக இல்லை. ஒவ்வொரு நாளும் கடவுள் அதை ஆவலோடு எதிர்பார்க்கின்றார். என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்னோடு இணைந்து வாழ்வாள், என்னோடு சேர்ந்து வருவார், என்னிடம் வருவார் என்று ஆவலோடு எதிர்பார்ப்போடு கடவுள் காத்திருக்கின்றார். ஆனால் நானும் நீங்களும் அவரோடு இணைந்து வாழ்வதற்காக தயார் நிலையில் இல்லாத ஒரு சூழ்நிலை. எவ்வாறு கடவுளோடு இணைந்திருக்க முடியும்? ஜெபத்தின் மூலமாக கடவுளோடு இணைந்திருக்க முடியும். வேற இறை வார்த்தை திருவிவிலியம் வாசிக்கின்ற பொழுது கடவுளோடு இணைந்திருக்க முடியும். திருப்பலியில் பங்கெடுக்கின்ற பொழுது இறைவனோடு இணைந்திருக்க முடியும். வேற பிறருக்கு உதவி செய்கின்ற பொழுது,
ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது, அதாவது ஆன்மீக செயல்கள் செய்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு கடவுளோடு இணைந்திருக்கும். ஆனால் இன்று எப்பொழுது நாம் திருப்பலியில் இருந்து விலகுகிறோமோ, எப்பொழுது இறை வார்த்தை வாசிப்பதிலிருந்து விலகி விடுகின்றோமோ, எப்பொழுது ஆன்மீக சிந்தனை ஆன்மீக செயல்களிலிருந்து விலகி விடுகின்றோமோ, அப்பொழுதெல்லாம் என்ன நடக்குது? மனிதன் கடவுளிடமிருந்து பிரிந்து செல்கின்றான். ஒவ்வொரு படிப்படியாக மனிதன் கடவுளிடமிருந்து பிரிந்து செல்கின்றான். அவ்வாறு பிரிந்து செல்கின்ற பொழுது மனிதன் கடவுளை மறந்து விடுகின்றான். இந்த ஆன்மீக ஒரு வாழ்வை, ஆன்மீக உணர்வு, இந்த ஜெபம், இந்த திருப்பலி வாழ்க்கையில் இல்லை என்றால் எனக்கும் கடவுளுக்கும் இடையில் அந்த உறவு இல்லை. அதே போன்று இந்த ஆன்மீக செயல் இல்லாத போது கடவுள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றார், என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றார், இந்த உலகத்தில் இருக்கின்றார் என்ற உணர்வு இல்லாமல் போய்விடுகிறது. அதே போல் இந்த பக்தி செயல்களில் திருப்பலியில் பங்கெடுக்காத போது, இந்த ஆன்மீக செயல்கள் செய்யாத போது கடவுளுடைய நினைவு என்னுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இல்லாமல் போகிறது. இந்த ஜெபம் இல்லை என்றால் கடவுள் இருக்கின்ற அந்த கடவுளுக்கும் எனக்கும் இடையில் அந்த உறவு இல்லை, உணர்வு இல்லை, நினைவு இல்லை. ஒரு சில குடும்பம்லாம் நாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா? கணவன் மனைவி வெளியே பார்க்கின்ற பொழுது, அதாவது கோயிலுக்கு வந்தா, வெளியே ஏதாவது திருவிழாவுக்கு சென்றா, கல்யாணத்துக்கு சென்றா, இந்த கணவன் மனைவியை போல எந்த ஒரு கணவன் மனைவியும் இருக்க மாட்டார்கள். ஏன்னா அவ்வளவு அன்பா இருப்பாங்க. வெளியே பார்க்கும்போது ஒருவர் எங்கே போனாலையும் கையை பிடித்து தான் நடப்பாங்க. யாரு பார்த்தாலையும் பொறாமப்படுற அளவுக்கு இருப்பாங்க. வாழ்ந்தா யாரை மாதிரி வாழணும், யாரை மாதிரி வாழணும், அவங்களே மாதிரி வாழணும் அப்படி சொல்ற அளவுக்கு பொறாமை கொள்ளுகின்ற அளவுக்கு அவர்கள் வாழ்வார்கள். ஆனால் இவர்கள் வீட்டிற்குள் சென்றார், கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள மாட்டார்கள், முகத்தை பார்த்து கொள்ள மாட்டார்கள். ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் பேனா பேப்பர், அப்போ அந்த காலத்தில், இப்போ மொபைல் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் இல்லை, என்ன பண்ணுவோம், நம்ம குடும்பத்துக்கு மட்டும் தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு இல்லைங்களா, அதில் மெசேஜ் போட்டு அவங்க பாட்டுக்கு அவருடைய வேலை செய்வார். இது போன்ற ஒரு வாழ்க்கை என்ன இதுவாக இருக்கும். வெளியே நன்றாக இருக்கிறது, ஆனால் குடும்பத்திற்குள் வீட்டிற்குள் வந்தால் எந்த ஒரு உறவும் உணர்வும் இல்லாத ஒரு வாழ்க்கை. பிரியமானவர்களே, இதே போலத்தான் கிறிஸ்துவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் வெளியில் மதத்திற்காக கிறிஸ்துவளாக வாழ்ந்து என்னுடைய உள்ளத்தில் ஆன்மீக செயல்கள் இல்லை என்றால் நான் வெறும் மதத்திற்காக ஒரு கிறிஸ்துவளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆன்மீக வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அலட்சியங்கள் மனிதனை எங்கிருந்து பிரிக்குது? கடவுளிடமிருந்து பிரிக்கின்றது. ஆறாவது, உண்மையான ஒரு இறை அனுபவம் கிடைக்காத போது, உண்மையான இறை அனுபவம் இல்லாத போது மனிதன் கடவுளை மறந்து விடுகின்றான். திருப்பாடல் 34 அதிகாரம் 8வது இறை வார்த்தை. திருப்பாடல் 34 8வது இறை வார்த்தை. ஆண்டவர் எத்துணை எண்ணியவர் என்று சுவைத்து பாருங்கள். பிரியமான போதும் இங்க பாருங்க, இது யாரு சொல்றாங்க? தாவீது அரசர் இல்லைங்களா? தாவீது அரசுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு அனைவருக்குமே நன்றாக தெரியும். தாவீது அரசன் பாவம் செய்தான், கடவுளை விட்டு பிரிந்து சென்றான். பிரிந்து செல்கின்ற போது தாவீது அரசர் திருப்பாடல் சில இடங்களில் சொல்கின்றார், ஆண்டவரே என்னை விட்டு பிரிந்து செல்லாதீர்கள், உம்முடைய ஆன்மாவை தூய ஆவியை என்னிலிருந்து எடுத்து மாற்றாதீர் என்று தாவீது அரசர் அழுது புலம்புகின்றார். அப்பேற்பட்ட அந்த மனிதன் சொல்லுகின்றான், தன்னுடைய வாழ்க்கையில் இறைவனை கடவுளை அனுபவித்த பிறகு சொல்கின்றார், ஆண்டவர் எத்துணை இனிமையானவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று இந்த மனிதன் சொல்லுகின்றார். அதே தாவீது அரசர் சொல்லுகின்றார், ஆண்டவர் இந்த இறை வார்த்தை தேனை விட இனிமையானது என்று அந்த அரசன் சொல்லுகின்றான். ஏன் எதற்காக இவ்வாறு சொல்லுகிறார்? எதற்காக இருக்கும்? தன்னுடைய வாழ்க்கையில் அந்த அரசன் கடவுளை அனுபவித்த பிறகு, உணர்ந்த பிறகு, இந்த உண்மையான கடவுளை, உண்மையான மன்னிக்கின்ற அந்த இறைவனை
அன்பு செய்கின்ற அந்த கடவுளை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்து அறிந்த பிறகு, உணர்ந்த பிறகு அவர் சொல்லுகின்றார், ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று. அதை தான் சொல்லுகின்றார், இறைவார்த்தை தேனை விட இனிமையானது என்று. இந்த தாவீது அரசன் நம்மிடம் நினைவுபடுத்துகின்றார், நாமும் எப்பேற்பட்ட ஒரு பாவ நிலையில் வாழ்ந்தாலும் கடவுளிடம் திரும்பி வருகின்ற பொழுது இறைவன் நமக்கு ஒரு அனுபவமாக மாறுவார். அவ்வாறு என்னுடைய வாழ்க்கையில் கடவுள் ஒரு அனுபவமாக மாறினால் நானும் சொல்வேன், ஆண்டவர் எத்துணை இனிமையானவர் என்று சுவைத்து பாருங்கள். என்னுடைய அருகில் உள்ளவரோடு, என்னுடைய குடும்பத்தில் உள்ளவரோடு, என்னுடைய உற்றார் உறவினரோடு என்னால் சொல்ல முடியும். இந்த திருப்பலி ஒரு உணர்வாக, ஒரு உண்மையான ஒரு அனுபவமாக மாறாத போது கடவுளை நம்மால் உணர முடியாது. நாம் வாசிக்கின்ற திருவிவிலியம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவமாக மாறாத போது கடவுளை என்ன செய்ய முடியாது, சுவைத்து பார்க்க முடியாது. நம்முடைய ஆன்மீக செயல்கள் ஒரு அனுபவமாக மாறாத போது கடவுளை என்னுடைய வாழ்வில் சுவைத்து பார்க்க முடியாது. இந்த ஆன்மீக வாழ்வில் ஏற்படுகின்ற இந்த அலட்சியம், அதே போல இந்த ஒரு உண்மையான இறை அனுபவம் இல்லாத போது மனிதன் கடவுளிடமிருந்து பிரிந்து செல்கின்றான். இந்த 6 பாயிண்ட் தான் என்ன மனிதனை கடவுளிடமிருந்து பிரிந்து விடுகிறது. இப்போதான் என்ன பார்க்க போறோம், முக்கியமானது ஒன்று நாம் பார்க்க போறோம். அதாவது இந்த மனிதனை கடவுளிடமிருந்து பிரிக்கின்ற செயல்களை பார்த்தோம் இல்லைங்களா? உலக ஆசைகள், பாவ வாழ்க்கை, தன்னம்பிக்கை அதிகரித்து அகந்தை வளருதல், அதே போல வேதனை, துன்பம், சோதனை வருகின்ற போது ஆன்மீக வாழ்வில் ஏற்படுகின்ற அலட்சியங்கள், உண்மையான ஒரு இறை அனுபவம் இல்லாத போது மனிதன் கடவுளிடமிருந்து பிரிந்து செல்கின்றார். அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கடவுள் எதை விரும்புகிறார் தெரியுங்களா? நம்முடைய இதயத்தை விரும்புகின்றார். கடவுள் மனிதனுடைய இதயத்தை விரும்புகின்றார், நம்முடைய உள்ளத்தை விரும்புகின்றார். நீதிமொழிகள் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 26வது வார்த்தை. நீதிமொழிகள், மகனே நான் சொல்வதை கவனி, உன் வழிகளில் என் வழிகளில் உன் கவனத்தை செலுத்து. இது நம்முடைய தமிழ் பைபிள் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய மொழியாக்கம். இதே ப்ரோவர்ப் 23:26 ஆங்கில பைபிள் பார்க்கின்ற பொழுது, யாரும் ஆங்கில பைபிள் வச்சிருக்கிறீங்களா? அது அங்கே வருது, என்ன இப்படி தான் இருக்கும், மை சன் கிவ் மீ யுவர் ஹார்ட், மகனே உன்னுடைய இதயத்தை எனக்கு கொடு. பார்த்தீங்களா, இவ்வளவு ஒரு அழகான அழுத்த திருத்தமாக சொல்லுகின்றார். கடவுள் என்னுடைய பணத்தை, மகனே மகளே நீ சம்பாதித்த உழைத்த உடைய பணம் எனக்கு வேண்டாம், நீ சேர்த்து வைத்த பதவி எனக்கு வேண்டாம், உன்னுடைய புகழ்ச்சி எனக்கு வேண்டாம், மாறாக உன்னுடைய இதயத்தை, உன்னுடைய உள்ளத்தை எனக்கு கொடு என்று கடவுள் நம்மை பார்த்து கேட்கின்றார். யாக்கோப்பு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 6வது இறை வார்த்தை. யாக்கோப்பு எழுதிய கடிதம், மனித உள்ளத்திற்காக கடவுள் பேராவலோடு இயங்குகின்ற. பார்த்தீங்களா, யாக்கோப்பு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது இறை வார்த்தை மிக தெளிவாக அழுத்த திருத்தமாக சொல்லுகின்றது. மனித உள்ளத்திற்காக யாரு பேராவலோடு காத்திருக்கின்றார்? கடவுள். அதாவது என்னுடைய உள்ளத்திற்காக, என்னுடைய இதயத்திற்காக கடவுள் ஆவலோடு காத்திருக்கின்றார். பார்த்தீங்களா, இந்த உலகத்தில் என்னிடமிருந்து கடவுளுக்கு ஒன்றுமே தேவையில்லை. என்னை படைத்து பாதுகாக்கின்ற கடவுள், எனக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அனைத்து வாய்ப்புகளும் வசதிகளும் தந்த கடவுள் என்னிடம் கேட்பது என்னுடைய பணத்தையோ, என்னுடைய பதவியோ, புகழையோ ஒன்றுமில்லை. மாறாக, மகனே மகளே உன்னுடைய இதயத்தை எனக்கு கொடு. இதை கேட்கின்றார், இதயத்தை கேட்கின்றார். இந்த இதயத்தை தருவதற்கு நான் தயாராக இருக்கின்றேனா? கடவுள் இன்று நம்மளை கேட்கின்ற கேள்வி, இந்த தியானத்தின் வழியாக நம்மை பார்த்து கேட்கின்ற கேள்வி, மகனே மகளே நீ உன்னுடைய இதயத்தை, உன்னுடைய உள்ளத்தை எனக்கு கொடு என்று கேட்கின்றார். அதை நீ தருவதற்கு
தயாராக இருக்கின்றாயா? லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் ஒரு ஓமை பார்ப்போம். எல்லாருக்குமே நன்றாக தெரிந்த உவமை. ஊதாரி மகன், காணாமல் போன மகன் இல்லைங்களா? அந்த காணாமல் போன அந்த மகனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? அந்த நிகழ்ச்சி நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரியும், பலமுறை நாம் தியானித்திருக்கிறோம் இல்லைங்களா? இதில் மைய கருத்து, அதாவது 2 மகன்கள் இருந்தார்கள். இளைய மகன் சொத்தெல்லாம் பிரித்து கொண்டு வெளியில் செல்கின்றான் இல்லைங்களா? அவன் பணத்தை எடுத்தான், சொத்தை பிரித்து எடுத்தான். அடுத்து என்ன செஞ்சான்? தன் தந்தையை விட்டு விலகி சென்றான். தன்னுடைய வீட்டிலிருந்து விலகி சென்றான். விலகி எங்கு சென்றான்? உலகிற்கு சென்றான். உலகிற்கு சென்று அங்க என்ன பண்ணான்? ஊதாரித்தனமாக வாழ்ந்தான். தன் வைத்த பணம் எல்லாமே செலவு செய்து விட்டான். இறுதியாக வீட்டிற்கு எவ்வாறு திரும்பினான்? அறிவு தெளிந்தவனாய், ஒன்றும் இல்லாதவனாய். நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் பார்க்கின்ற போது இந்த மனிதனுக்கு என்ன கிடைக்கல? உலகத்தில் பணம் எல்லாம் இழந்த பிறகு என்ன கிடைக்கல? சாப்பிட்றதுக்கு, ஒருவேளை சாப்பிடுவதற்கு உணவு கிடைக்காமல் பசியோடு வீட்டுக்கு சென்றான் இல்லைங்களா? பாருங்க, அவன் பணத்தை எடுத்தான், அப்பாவை விட்டு வீட்டை விட்டு சென்றான், உலகில் அனைத்தையும் இழந்தான், பசியோடு திரும்பினான். அவ்வாறு பசியோடு வந்த மகனை பார்த்து தந்தை என்ன கேட்டார்? மகனே, உடைய பணம் எங்கே? நீ எங்கே போனாய் என்று கேட்டாரா? இல்லை, மாறாக மகனை மட்டும்தான் கேட்டார் இல்லைங்களா? பாருங்க, எவ்வளவோ ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சி. இதைத்தான் இன்றும் கடவுள் நம்மிடம் கேட்கின்றார். நம்ம எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும், பாவ வாழ்க்கையில் வாழ்ந்தாலும், கடவுளை விட்டு பிரிந்து வாழ்ந்தாலும், கடவுளிடம் திரும்பி வருகின்ற பொழுது கடவுள், ஏன் எனக்கு எதிராக நீ இதை செய்தாய்? ஏன் நீ இவ்வாறு செய்தாய்? ஏன் இதை செய்யவில்லை? ஏன் என்னை விட்டு பிரிந்து சென்றாய் என்று ஒருபோதும் கேட்க மாட்டார். மாறாக கடவுள் நம்முடைய வரவிற்காக என்னுடைய மகன், என்னுடைய மகள் திரும்பி வருவாள் என்ற ஆசையோடு வழிமேல் வெளிவைத்து காத்து கொண்டிருக்கின்றார். பார்த்தீங்களா? இங்க கடவுள் என்ன கேட்கல? அந்த ஊதாரி மகன், அந்த காணாமல் போன அந்த கதையில், அந்த நிகழ்ச்சியில் தந்தை என்ன கேட்கல? பணத்தை கேட்கவில்லை, பொருளை கேட்கவில்லை. மாறாக அந்த திரும்பி வருகின்ற அந்த இதயம், திரும்பி வருகின்ற அந்த உள்ளத்தை தான் யார் கேட்டாரு? கடவுள் கேட்டார். அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லாருமே இந்த உலகத்தில் வாழ்றோம் இல்லைங்களா? இந்த உலகத்தின் செயல்களில் அல்லது இந்த உலகம் பார்க்கின்ற பார்வையில் ஒரு மனிதன் எவ்வாறு உயர்ந்தவனாக காணப்படுகின்றான்? கேட்ட கேள்வி புரிஞ்சுங்களா? இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது இந்த உலகம் என்னை போற்றுவதற்கான காரணம் என்ன? பணம், பதவி, புகழ். சரி, நாமெல்லாம் சாதாரணமாக இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க? அதாவது ஒரு இளைஞன் இருக்கின்றான் அல்லது இளம்பெண் இருக்கிறாங்க. இந்த இளைஞன் ஒரு பொண்ணு வீட்டுக்கு போய் கல்யாணம் பார்க்க போகிறாங்க. இல்லைன்னா பொண்ணு வீட்டிலிருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து என்ன பார்க்க வருவாங்க? இல்லை, என்ன பார்க்க வருவாங்க? மாப்பிள்ளையே பார்க்க வருவாங்க. மாப்பிள்ளையை பார்க்க வரும்போது சாதாரணமாக கேட்குற கேள்வி எதுவாக இருக்கும்? சரி சரி, இதை இப்போ தான் உண்மை வருது பாருங்களேன். என் பொண்ணுக்கு எத்தனை சரவன் இல்லை எத்தனை பவன் நகை போடுவீங்க? அடுத்து வேற என்ன படிப்பு, என்ன வேலை செய்கிறாங்க, வேற எவ்வளவு சொத்து இருக்கு, நல்ல வீடு இருக்கா, சொந்த வீடா வாடகை வீடா, வேற ஆமாம் கவர்மெண்ட் வேலை, அரசாங்க வேலையா, தனியார் வேலையா, பல வகையான சூழ்நிலையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் இல்லைங்களா? இதே போல் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கு போகும்போது என்ன கேட்பாங்க? என் பையனுக்கு காரு வாங்கி தரீங்களா, பைக்கை வாங்கி தரீங்களா, இல்லைங்களா? பல வகையான கேள்விகள் வருகிறது இல்லைங்களா? இவை அனைத்துமே உலகம் கேட்கின்ற கேள்வி. இந்த உலகத்தில் எனக்கு பணம் இருந்தால், பதவி இருந்தால், புகழ் இருந்தால் நான் இந்த உலகத்தில் வெற்றி பெற்ற மனிதனாக பார்க்கப்படுகிறது இல்லைங்களா? பணம், பதவி, புகழ் இல்லைங்களா? இவை இருந்தால் நான் இந்த உலகத்தில் வெற்றி பெற்ற
மனிதன் இல்லைங்களா, இவை அனைத்துமே உலக வெற்றியாக கருதப்படுகிறது. ஆனால் கடவுள் இவை அனைத்தும் பார்ப்பதில்லை. மாறாக இந்த உலகத்தில் என்னை படைத்து பாதுகாக்கின்ற கடவுள் என்னுடைய இதயத்தை, உள்ளத்தை, ஆன்மாவை பார்க்கின்றார். மகனே மகளே, எவ்வளவு பணம் வைத்திருக்கிறாய் என்று கேட்கவில்லை. மாறாக உன்னுடைய இதயம், உன்னுடைய ஆன்மா எவ்வாறு இருக்கிறது என்று தான் யாரு கேட்கிறார்? கடவுள் கேட்கின்றார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17வது இறை வார்த்தை. ஒன்று யோவான் 2ஆம் அதிகாரம் 17வது இறை. ஓகே, உலகத்தில் எல்லாமே மறைந்து போகும், கடவுளுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றுவர், என்றுமே இருப்பார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் செல்வங்கள் அனைத்துமே மறைந்து போகும், உலக ஆசைகள் அனைத்துமே அழிந்து போகும். மைக்கேல் ஃபெல்ப்ஸ் என்ற மனிதனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? மைக்கேல் ஃபெல்ப்ஸ், இந்த மனிதனை பற்றி உலகத்தில் உள்ள சில நபர்கள் இந்த மனிதனுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பொறாமைப்படுகிறார்கள். ஏனென்றால் இந்த மனிதன் பறக்கின்ற திமிங்கலம் என்று அழைக்கப்பட்டார். இவர் நீச்சல் போட்டியில் இவரை போல நீச்சல் செய்யக்கூடிய எந்த ஒரு மனிதனையும் பார்த்ததில்லை என்று சில மனிதர்கள் சொல்லுகிறார்கள். இவர் பல ஒலிம்பிக்ஸ் தங்க பதக்கங்கள் வாங்கியிருக்கின்றார். இவரை பார்த்து உலகமே பொறாமைப்பட்ட ஒரு காலம் இருந்தது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த மனிதன் தன்னுடைய 31வது வயதில் இந்த நீச்சல் போட்டியிலிருந்து ஓய்வு எடுக்கின்றார். நீச்சல் போட்டியிலிருந்து ஓய்வு எடுக்கின்ற பொழுது இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் சில மன அழுத்தம், சில வேதனைகள், சோதனைகள் கடந்து வருகிறது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த மனிதன் யாரையுமே பார்க்க ஆசைப்படவில்லை. இந்த மனிதன் வாங்கிய தங்க பதக்கம், மெடல்கள் ஒன்றுமே இந்த மனிதனுக்கு எந்த ஒரு ஆறுதலும் தரவில்லை. இந்த மனிதனுக்கு பணம் இருந்தது, பதவி இருந்தது, புகழ் இருந்தது, அனைத்து செல்வாக்கும் இருந்த போதும் இந்த மனிதனுக்கு எந்த ஒரு ஆறுதலும் கிடைக்கவில்லை. அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த மனிதன் தனிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். யாரை பார்ப்பதற்கும் ஆசை இல்லை, யாரையும் பார்க்க வேண்டாம், யாரோடும் பேச வேண்டாம், இந்த உலகமே எனக்கு வேண்டாம் என்று ஒரு தனிமையான இருண்ட அறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். சிந்தித்து சிந்தித்து பல வகையான போதை பழக்கங்களுக்கு அடிமையாக வாழ்ந்து விடுகின்றான். போதைப் பொருட்கள் எனக்கு ஆறுதல் தரும், என்னுடைய மனதிற்கு நிம்மதி தரும் என்ற சிந்தனையோடு பல வகையான போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி விடுகின்றான். ஆனால் இவையும் அவனுக்கு ஆறுதல் தரவில்லை. இறுதியாக வானதூதரை போல தன்னுடைய நண்பன் ஒரு புஸ்தகத்தை தருகின்றான், த பர்பஸ் ட்ரிவன் லைஃப். இந்த புஸ்தகம் எதை பற்றி குறிப்பிடுகிறது என்றால், இந்த உலகத்தில் மனிதன் எதற்காக பிறந்தான், இந்த உலகத்தில் மனிதன் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, கடவுள் ஏன் மனிதனை படைத்தார், கடவுளுக்கு மனிதனுக்கும் இடையுள்ள அந்த உறவு என்ன என்பதை பற்றி தான் அந்த திருவிவிழுத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை வாய்த்த பிறகு, படித்த பிறகு இந்த மனிதன் புரிந்து கொள்கின்றான், இந்த உலகத்தில் என்னை வழி நடத்துகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கிறது என்று புரிந்து கொள்கிறான். அந்த சக்தி கடவுள் தான் என்று அவன் புரிந்து கொள்கிறான். அவ்வாறு புரிந்து கொண்ட பிறகு இந்த மனிதன் தன்னுடைய உள்ளத்தில் இருந்து ஒரு வார்த்தை சொல்லுகின்றான், நான் கஷ்டப்பட்டு வாங்கின பணம், பதவி, புகழ், அதே போன்று இந்த தங்க பதக்கம் ஆண்டவருடைய அன்பின் முன்னால் அவை, அந்த பதக்கம் தங்கம் எப்படி இருக்கும், ஜொலிக்கும் இல்லைங்களா, அந்த தங்க பதக்கம் மங்கி போயிடுச்சு என்று சொல்லுகின்றான். மங்கி போயிடுச்சு. பாருங்க, அந்த தங்க பதக்கம் ஆண்டவருடைய அன்பின் முன்னால் ஒரு பொருட்டாக அவன் கருதவில்லை. பிரியமானவர்களே, இதுதான் இந்த உலகம். இந்த உலகத்தின் பதவி, புகழ், பெருமை அனைத்துமே ஒரு நாள் அழிந்து போகும் இல்லைங்களா. மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 19 முதல் 21 முடிய அங்க நம்ம என்ன பார்க்கிறோம், எடுத்து பாருங்க, பார்க்கலாம். மண்ணுலகில் உங்களுக்கென
செல்வங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், அங்கே பூச்சியும் புழுவும் அழித்து விடும். திருடர்கள் கன்னமிட்டு திருடுவார்கள், ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, நம்முடைய கண் முன்பாக நடக்கின்ற நிகழ்ச்சி இல்லைங்களா? பாருங்க, இயேசு கிறிஸ்து எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்றாங்க இல்லைங்களா, திருடர்கள் கன்னமிட்டு திருடுவார்கள். இந்த உலகில் நடக்குதா இல்லையா? என்னதான் பத்திரமா வச்சிருந்தாலையும், பீரோவில் வச்சு பூட்டி வச்சியாலும், கட்டிலுக்கு அடியில் ஒளிச்சு வச்சாலும் என்ன பண்றாங்க? திருடர்கள் திருடி கொண்டு சென்று விடுகிறார்கள் இல்லைங்களா? இதைத்தான் கடவுள் சொல்கிறார், விண்ணுலகில் உங்களுடைய செல்வத்தை சேர்த்து வையுங்கள். நம்முடைய பணம், பதவி, புகழ் ஒன்றுமே நிலையானது இல்லை. நாம் அனைவருமே இந்த மண்ணுலகை சார்ந்தவர்கள் அல்ல, மாறாக விண்ணுலகை சார்ந்தவர்கள். இன்றைய நாம் இந்த தொடக்கத்தில் வாசித்தோம் இல்லைங்களா, நூக்கான் செய்தி, ஒரு பணக்காரனுடைய வாழ்க்கை வாசித்தோம் இல்லைங்களா? இந்த பணக்காரனுடைய வாழ்க்கை என்ன இருந்தது? மிகப்பெரிய செல்வம் இருந்தது, நிறைய விளைச்சல் இருந்தது, அதே போல அந்த விளைச்செல்லாம் சேர்த்து வைப்பதற்கான பெரிய களஞ்சியம் இருந்தது, அதே போல ஒரு பாதுகாப்பான எதிர்காலம் இல்லைங்களா? நமக்கு பணம், பதவி எல்லாமே இருந்தால் எதிர்காலத்தை பற்றி நமக்கு எந்த கவலையும் இல்லை. நம்மளாம் எதுக்காக உழைக்கிறோம்? நம்மளாம் எதுக்காக உழைக்கிறோம்? எதுக்காக வேலை செய்கிறோம்? என்னுடைய மக்களுக்காக, என்னுடைய வருகின்ற தலைமுறை எதிர்காலத்தில் நல்லா இருக்கணும், அவங்க எந்த ஒரு நான் கஷ்டப்பட்டது போல அவர்கள் கஷ்டப்படக்கூடாது என்று நாம் நினைத்து அவர்களுக்காக சேமித்து வைக்கிறோம் இல்லைங்களா? அதே போல தான் இந்த பணக்காரன் என்ன செய்தாங்க? அந்த சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் யாரை மறந்து விட்டான்? கடவுளை மறந்து விட்டான் இல்லைங்களா? கடவுள் அன்றிரவு அந்த மனிதனுக்கு என்ன சொன்னாங்க? இன்றிரவே உன்னுடைய உயிர் இந்த எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சேர்த்து வைத்தவை அனைத்தும் யாருடையவை இல்லைங்களா? இன்று இரவு என்னுடைய உயிர் இந்த உடலை விட்டு பிரிந்தால் நான் சேர்த்து வைத்தவை அனைத்தும் யாருடையவை? யாருடையதாகும்? யாருடையதாகும்? நம்ம வாரிசு இல்லைன்னா அரசாங்கத்துக்கு போயிடும் இல்லைங்களா? பிரியமானவர்களே, இது கடவுள் நம்மளை கேட்கின்ற ஒரு கேள்வி என்ன? இன்று நான் சேர்த்து வைத்தவை என்னிடம் இருக்கிறது, என்னுடைய உயிர் பிரிந்தால் யாருடையதா இருக்கும்? யாருடையதோ நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம மண்ணு, நம்ம உடல் மண்ணுக்கு சொந்தமாயிடுச்சு, ஆன்மா விண்ணுக்கு சொந்தமாயிடுச்சு இல்லைங்களா? நாம் இறந்த பிறகு என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாது இல்லைங்களா? அதை தான் மத்திய நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 26வது இறைவார்த்தை. மத்திய நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 26வது. மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கினாலும் தம் வாழ்வை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? போதும் பார்த்தீங்களா? எவ்வளவு அழகாக சொல்றாங்க. மனிதன் இந்த உலகத்தை முழுவதும் தமக்காக வைத்து கொண்டாலும் ஆன்மாவை இழந்தால் பயன் என்ன? இந்த பணக்கார மனிதன் என்ன செய்தார்? உலகத்தை எல்லாம் சேர்த்து வைத்தார், ஆனால் ஆன்மாவை பாதுகாக்கவில்லை. பிரியமானவர்களே, கடவுள் எதற்காக நம்முடைய இதயத்தை விரும்புகின்றார்? எதற்காக இருக்கும்? ஏன் நம்ம உள்ளத்தை மட்டும் கேட்கிறாங்க? இதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய செயல் இல்லைங்களா? நாம் சேர்த்து வைத்த பணத்தை கேட்கல, பதவியை கேட்கல, எதையுமே கேட்கல, மாறாக நம்முடைய உள்ளத்தை அவர் எதற்காக கேட்கிறார் என்று நம்முடைய தனிப்பட்ட தனிமையில் இருக்கின்ற பொழுது, நம்ம வீட்டுக்கு போகிறோம், தியானம் முடிச்சு வீட்டுக்கு போகிறோம், வேலைக்கு போகிறோம், இல்லை வீட்டு வேலை செய்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தில் நாம் கேட்க வேண்டும். எதற்காக இருக்கும்? கடவுள் என்னுடைய பணத்தை கேட்கல, இந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு சக்தியை தந்தாங்க, படிப்பதற்கான அறிவை தந்தாங்க, எல்லாம் அனைத்தையும் தந்த கடவுள் ஏன் இவற்றை கேட்காமல் என்னுடைய உள்ளத்தை கேட்கிறார் என்று நாம் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். திருவெளிப்பாடு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது இறைவார்த்தை நமக்கு அனைவருக்குமே தெரிந்த இறைவார்த்தை. நான் கதவருகில் நின்று தட்டி கொண்டிருக்கின்றேன், யாராவது
எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன், அவர்கள் என்னோடு உணவு அருந்துவார்கள். பிரியமானவர்களே, இயேசு கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கின்றார். இதை நம்ம கொஞ்ச நேரம் சிந்தித்து பார்ப்போமே. இந்த கதவு என்று சொல்வது எதா இருக்கும்? நம்முடைய இதயம் இல்லைங்களா? இயேசு கதவு அருகில் நின்று, வாசல் அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது, கடவுள் என்னுடைய இதயத்தின் வெளியே நின்று என்னுடைய இதயத்தின் கதவை தட்டி கொண்டிருக்கின்றார். என்னுடைய இதயத்தின் கதவை தட்டி கொண்டிருக்கின்றார். ஆனால் பாவ வாழ்க்கை, அகந்தை, பண ஆசை, பழைய காயங்கள், மன்னிக்க முடியாத ஒரு மனம், இவை அனைத்துமே ஒரு மிகப்பெரிய கதவாக மாறி எங்க நிற்குது? எங்க நிற்குது? நம்முடைய மிகப்பெரிய திருடர்கள் உடைக்க முடியாத, தகர்க்க முடியாத கதவாக மாறி இருக்கின்றது. அந்த கதவை யார் தட்டுகிறார்? இயேசு ஆண்டவர் அந்த கதவை தட்டுகின்றார். ஆனால் இவை அனைத்தும் பாவ வாழ்க்கை, பண ஆசை, பொருளாசை, மன்னிக்க முடியாத மனம், இவை அனைத்தும் கதவாக மாறி அவருடைய குரலை கேட்க முடியாமல் இருக்கின்றோம். இரண்டாவது, இயேசு என்ன சொல்றாரு? யாராவது என் குரலை கேட்டு கதவை திறந்தால், யாராவது என்னுடைய குரலை கேட்டு, எந்த குரலை? என்னுடைய இதயத்தின் கதவை தட்டுகின்ற அந்த குரலை கேட்டு அந்த கதவை திறந்தாள். இயேசுவின் குரல் எங்கு கேட்கிறது? எங்கு கேட்கும்? நம்முடைய மனசாட்சியில் இயேசுவின் குரல் கேட்க முடியும். அதே போல இறை வார்த்தை வாசிக்கின்ற பொழுது இயேசுவின் குரல் கேட்கப்படும். திருப்பலியில் பங்கெடுக்கின்ற பொழுது இயேசுவின் குரல் கேட்கப்படும். அதே போல திருச்சபையின் போதனைகளில் இயேசுவின் குரல் கேட்கப்படும். துன்பத்தில், நோயில், தனிமையில் இருக்கின்ற பொழுது இயேசுவின் குரல் கேட்கப்படும். ஆனால் இந்த இயேசுவின் குரல் கேட்கின்ற இடமெல்லாம் எப்பொழுது உலக ஆசைகள் நம்முடைய இதயத்தில் கடந்து வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் இயேசுவின் குரல் கேட்க முடியாது. திருப்பலிக்கு செல்கின்ற நேரத்தில் திருப்பலிக்கு செல்லாமல் தொலைபேசியில் பேசிக்கொண்டிருந்தால் என்ன இருக்கும்? இயேசுவின் குரல் கேட்குமா? இல்லை தொலைபேசியில் வேறு நபர் பேசுகின்ற குரல் கேட்குமா? வேறுடைய குரல் தான் கேட்கும் இல்லைங்களா? பிரியமானவர்களே, இவற்றின் வழியாகத்தான் நம்ம இயேசுவின் குரலை கேட்க முடியும். ஆனால் இந்த உலக சமூக வலைத்தளங்கள், நம்முடைய அந்த பாவ வாழ்க்கையின் காரணமாக இவை அனைத்தும் இயேசுவின் குரலை கேட்காமல் தடுத்து விடுகின்றது. மறுபடியும் இயேசு சொல்றாரு, கதவை திறந்தால் என்ன செய்வாரு? நான் உள்ளே சென்று உங்களோடு உணவு அருந்துவேன். பாருங்க, இயேசு நமக்காக காத்திருக்கின்றார். என்னுடைய மகன், என்னுடைய மகள் எனக்காக என்னுடைய இதயத்தின் குரல், இதயத்தின் கதவை திறந்து தருவார் என்று ஆவலோடு காத்திருக்கின்ற இயேசு சொல்லவில்லை, நான் நீ இந்த இதயத்தின் கதவை திறக்கவில்லை என்றால் நான் உடைத்து உள்ளே வருவேன் என்று கடவுள் சொல்லவில்லை. மாறாக உனக்காக பொறுமையோடு காத்திருக்கிறேன் என்று கடவுள் சொல்லுகின்றார் இல்லைங்களா? பிரியமானவர்களே, கடவுள் நம்மிடம் கேட்பது நம்முடைய இதயத்தை தான் கேட்கின்றார். நம்ம பலமுறை சிந்தித்து பார்க்க வேண்டிய செயல். ஏன் என்னுடைய பணத்தை கேட்கவில்லை, என்னுடைய அறிவை கேட்கவில்லை, என்னுடைய அழகை கேட்கவில்லை? ஏன் எதற்காக இதயத்தை மட்டும் கேட்கின்றார்? நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது இறை வார்த்தை. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது இறை வார்த்தை. விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய், ஏனெனில் அதனின்று பிறப்பவை உன் வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும். பார்த்தீங்களா எவ்வளவு தெளிவாக நம்முடைய இதயத்திலிருந்து வருபவை, பிறப்பவை நம்முடைய எதிர்கால வாழ்வை உறுதி செய்யும் என்று என்ன சொல்றாரு அங்க? இதயத்தை, விழிப்பாக இருந்த இதயத்தை காவல் செய்யுங்கள். இந்த இதயம் என்பது நம் சிந்தனைகளின் மையம். சரிங்களா?
ஏன் நாம் இதயத்தை காவல் செய்யணும்? நம்முடைய இதயத்தில் இருந்தான், உள்ளத்தில் இருந்து தான் நம்முடைய வாய் பேசுகிறது இல்லைங்களா? அதே தான் சொல்றாங்க, நம் சிந்தனைகளின் மையம் நமது உள்ளம். நம் முடிவுகளின் மூலாதாரம் நாம் எங்கிருந்து முடிவெடுக்கிறோம்? நம்முடைய உள்ளத்திலிருந்து. இதயத்திலிருந்து தான் இதை செய்யணுமா செய்ய வேண்டாவா, நான் தேவாலயத்துக்கு வரணுமா வேண்டாவா என்பதையெல்லாம் நாம் முடிவு செய்கின்றோம். அதே போல நம்முடைய அன்பின் இருப்பிடம் நமது இதயம்தான். நம்முடைய அன்பின் இருப்பிடம் நம்முடைய இதயம்தான். பிரியமானவர்களே, அந்த இதயம், அந்த நம்முடைய உள்ளம் கடவுளிடம் இருந்தால் வாழ்க்கை கடவுளின் பாதையில் செல்லும் போகும். 2, நாம் எடுக்கின்ற முடிவுகள், தீர்மானங்கள் சரியானதாக நியாயமானதாக இருக்கும். 3வது, நம்முடைய இதயம் கடவுளிடம் இருந்தால் அங்கு யாருக்கு இடமில்லை? சாத்தானுக்கு இடமில்லை, பாவத்திற்கு இடமில்லை. சரிங்களா? அதனால்தான் நம்முடைய இதயத்தை பாதுகாக்க வேண்டும். அதுதான் கடவுள் நம்முடைய இதயத்தை விரும்புகின்றார். கடவுள் அதே போல மனிதன் எந்த ஒரு மனிதனையும் வெளிப்புறத்தை தான் பார்ப்பாங்க இல்லைங்களா? நம்முடைய உடை, முக அழகு, பதவி, செல்வம் இருக்கிறதா என்று தான் பார்ப்பார்கள். ஆனால் கடவுள் ஒருபோதும் அவ்வாறு பார்க்க மாட்டார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 17வது இறைவார்த்தை நம்ம எல்லாருக்குமே தெரிந்த இறைவார்த்தை தான். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 17வது இறைவார்த்தை. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 17. 1 சாமுவேல். மனிதர் ஒன்று சாமுவேல் 16-17 வாசிக்கிறீங்க. 16-17. அதாவது இங்க பாருங்க, இந்த சாமுவேலுடைய இந்த புஸ்தகத்தை நாம் பார்ப்போம் இல்லைங்களா? கடவுள் மனிதரை போன்று எதை பார்க்க மாட்டாரு? நம்முடைய முகத்தை பார்க்க மாட்டார், மாறாக நம்முடைய இதயத்தை மட்டும்தான் பார்ப்பார். ஏன் கடவுள் நம்முடைய இதயத்தை மட்டும் பார்க்கின்றார்? ஏன் கடவுள் நம்முடைய இதயத்தை மட்டும் விரும்புகிறார் என்றால், இதயத்தில் இருந்து தான் மத்தேயு 16:7. 16:7. மனிதர் பார்ப்பது போல நான் பார்ப்பதில்லை என்று பாருங்க. மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 19 நாம் பார்ப்போம். இந்த கொலை, விபச்சாரம், அனைத்து எல்லா வகையான தீய செயல்களுமே எங்கிருந்து வருகிறது? மனிதனுடைய இதயத்தில் இருந்து தான் வருகிறது. அதனால தான் கடவுள் நம்முடைய இதயத்தை கேட்கின்றார். இதயம் கடவுளிடம் இருந்தால் அந்த இதயத்திலிருந்து என்ன வராது? பாவம், தீய செயல்கள் வராது. அதுதான் கடவுள் நம்முடைய இதயத்தை, உள்ளத்தை கேட்கின்றார். இதயம் கடவுளிடம் இல்லை என்றால், நம்முடைய உள்ளம் இறைவனிடம் இல்லை என்றால் வாழ்க்கையில் என்ன வரும்? மன அமைதி இருக்காது. வேற என்ன இருக்காது? நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. பாவத்திற்கு அடிமையாகி விடுவோம். ஏன்னா இதயத்தில் இருந்தால் தீய செயல்கள் வருகிறது. அந்த இதயம் இறைவனோடு சேர்ந்து இருந்தால், நம்முடைய இதயத்தை கடவுளிடம் ஒப்படைத்தால் இவை அனைத்தும் வெளியே வராது. அதுக்காகத்தான் கடவுள் நம்முடைய இதயத்தை ஆசைப்படுகின்றார். இதயத்தை கடவுளுக்கு கொடுத்தால் என்ன ஏற்படும்? பாவச்சங்கிலிகள் உடையும், மன அமைதி வரும், வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைக்கும், குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், மரண பயம் இல்லாமல் வாழ முடியும். அதனால தான் கடவுள் நம்மிடம் மறுபடியும் கேட்கின்றார், மகனே மகளே, உடைய பணம் வேண்டாம், பதவி வேண்டாம், புகழ் வேண்டாம், மாறாக உடைய இதயத்தை எனக்கு கொடு, உடைய உள்ளத்தை எனக்கு கொடு என்று கடவுள் கேட்கின்றார். நம்ம தொடக்க நூலில் பார்ப்போம் இல்லைங்களா? ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிறகு அவரை கேட்கின்ற ஒரு கேள்வி, ஆதாம் நீ எங்கே இருக்கின்றாய்? இன்று கடவுள் நம்மிடம் கேட்கின்ற கேள்வி அதுதான், மகனே மகளே, நீ எங்கே இருக்கின்றாய்? உடைய இதயத்தின் கதவை நான் தட்டி கொண்டு இருக்கின்றேன். நான் தட்டுகின்ற அந்த குரல் உனக்கு கேட்கிறதா என்று நாம் அதற்கு என்ன பதில் தருகின்றோம்? ஆம் கடவுளே,
உம்முடைய அந்த குரல் கேட்கிறது என்று சொல்லுகிறோமா அல்லது கேட்கவில்லை என்று சொல்லுகிறோமா? பிரியமானவர்களே, இதோ இந்த தியானத்தின் வழியாக, இந்த நாள் வழியாக நாம் நம்முடைய இதயத்தை திறந்து தருவோம். ஆண்டவருக்காக நம்முடைய அந்த இதயத்தை, அந்த கதவுடைய தட்டுகின்ற அந்த குரலை கேட்டு இதயத்தை திறப்பதற்காக நாம் தயார் செய்வோம். இல்லாமல் இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.